ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். காஞ்ச பூவெல்லாம் வச்சு கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கையாலேயே செஞ்சு அதை சாமிக்கு ஏற்றும் போது அந்த மன திருப்தி வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. ஸோ பூஜைக்கு தேவையான கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் காஞ்ச பூவெல்லாம் ஒரு 2-3 வீக்ஸாக சேர்த்து வச்சுருக்கேன். செவ்வந்தி, ரோஜா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அந்த கலரே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் தென் மறிக்குழந்து கிடைச்சா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, வாசனை சூப்பராக இருக்கும். சம்பங்கியும் சேர்த்துக்கோங்க. அந்த குச்சியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஒரு மிக்சரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஸோ ரோஸ் சேர்க்கும் போது அந்த சாம்பிராணி பார்க்கும்போதே அந்த கலர் வந்து அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். அதனால நான் ரோஸ் நிறையவே சேர்த்துருக்கேன். கோழிக்கொண்டை, மறிக்குழந்து, அந்த செண்பகப்பூ கிடைச்சாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாசனை பொருட்களை குறைச்சிட்டு வாசனை பூக்களே நிறையா சேர்த்தோம் அப்படின்னா அது இன்னுமே நமக்கு ஒரிஜினலாக இருக்கும். பாருங்கள், மிக்சரில் சேர்த்து அரைச்சோன்னா பாருங்கள், மிக்சர் ஃபுல்லாக வச்சோம் பூவை, ஆனால் அது அரைஞ்சு பவுடர் ஆகும்போது நமக்கு இவ்வளோ கொஞ்சமாக தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ப்ரிப்ரேஷனுங்க, பட் இட் நீட்ஸ் டைமுங்க. 1 மந்த் நீங்கள் பூவெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு பூஜை சாமான் கடையில் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதெல்லாமே வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ பேலன்ஸ் இருந்த பூவையும் நான் மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாம்பிராணி பவுடர் இருக்கும் இல்லையா, அது நான் வந்து குங்கிலியம் சாம்பிராணி இருந்தது வீட்டில், அதை சேர்த்துட்டேன். ஒரு 10லேருந்து 15 கற்பூரம், நம்மளோட நார்மல் கற்பூரம். அப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு 2லேருந்து 3 துண்டு, கிராம்பு ஒரு 15லேருந்து 20 துண்டு கிராம்பு, ஒரு 15லேருந்து 20 ஏலக்காய். அண்ட் தென் சோம்பு, இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அதுக்கப்புறமா சந்தனம், இது வாசனைக்காக நம்ம சந்தனம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜவ்வாது இருந்தது அப்படின்னா அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அண்ட் தென் குங்குமம், இதுவும் வந்து வாசனை பொருள் தான் இல்லையா, அதனால் குங்குமமும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு குங்குமம் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நான் சேர்த்த அத்தனை பொருளுமே தெய்வீகம் நிறைஞ்ச பொருளுங்க. இதில் நிறையா பொருட்களை நம்ம வச்சு சாமி கும்பிடும்போது நம்ம குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்யும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சீக்கிரமாக ஒன்றுன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கலந்துட்டோம். ஸோ 2 டைமாக அரைச்ச மிக்சரை நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்படி தூளாக இருக்கே, இது எப்படி நம்ம சாம்பிராணி பதத்துக்கு கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோங்க. தூய்மையான மலை தேன் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ஹனி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேன் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை தான் வந்து நம்மளோட சாம்பிராணியை சேர்த்து கொடுக்க போகுது. நான் இப்போ கொஞ்சமாக, அதாவது லிட்டில் பை லிட்டில் நம்ம ஆட் பண்ண போதும். அது கூடவே நெய்யுமே வந்து ஒரு தெய்வீகமான பொருள். அண்ட் தென் நல்லா மிக்சர், அதாவது சேர்ந்து வர்றதுக்காக நம்ம நெய்யும் தேனும் ஆட் பண்ணுறோம். எல்லாம் என்னடா இது ஒரு ஹோமம் செய்கிறக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அதெல்லாமே ஆட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதனால தான் நம்மளோட சாம்பிராணி செம்மையான ஒரு தெய்வத்துக்கு நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுற பொருளாக மாறப்போகுது. இந்த பூக்களோட சக்கை கூட நம்ம ஒரு தெய்வ பொருளாக மாற்ற போகிறோம். பாருங்கள், அகெயின் நான் இன்னும் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிறேன். நமக்கு ஃபர்ஸ்ட்டே நிறையா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால லிட்டில் பை லிட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக மாறினதுக்கப்புறமா பன்னீருங்க. ஸோ பன்னீரும் நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட வேண்டாம். நான் ஹெர்போதயாவோட ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து தண்ணி தான் இல்லையா பன்னீர், ஸோ அந்த ஒரு பதத்தை மாதிரி ஆகிடும். அதனால ஹனியும் நெய்யும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 த அமௌண்ட் வந்து பன்னீர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கையை வச்சு கை சூடில் பசைஞ்சிட்டே இருந்தீங்கனாலே அது நல்லா சேர்ந்து வந்துடுங்க. உங்களுக்கே தெரியும், அப்படி கையில் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா குழக்கட்டை மாதிரி பிடிப்படணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் லிட்டில் பை லிட்டிலாக நீங்கள் தேன், நெய், பன்னீர் இது 3மே ஆட் பண்ணி பசைஞ்சிக்கலாம். எனக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்ததுங்க. நான் பசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், நல்லாவே தெரியுது இல்லையா, அப்படி தட்டி வச்சா நிற்குது பார்த்தீங்களா, தூள் மாதிரி இல்லாமல். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் செட்டில் டைம் கொடுத்துடலாம். அது நல்லா ஊறட்டும். அந்த 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஒரு புது சிரிஞ்சு எடுத்துகிட்டு அதோட மேல் இதை மட்டும் கட் பண்ணணும். பத்திரமா சேஃபாக கட் பண்ணுங்கள். மேலே அந்த லிட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஹோல் இருக்க மாதிரி கீழே அந்த சிரிஞ்சு வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம
கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கையிலேயும் கோன்ஸ் மாதிரி கையிலேயே ஷேப் பண்ணியும் பிடிச்சி வைக்கலாங்க, சிலிண்டர் மாதிரியும் பிடிச்சி வைக்கலாம். பட் இந்த ஐடியா வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு நீட்டாக அண்ட் தென் க்யூட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சிரிஞ்சுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவை, அதை நல்லா அழுத்திக்கணுங்க ப்ரெஷர் கொடுத்து. நாங்கள் தீபாவளிக்கெல்லாம் மாவுருண்டை செய்வோம், அந்த மாவுருண்டை கிண்ணம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே இப்படி தாங்க நல்லா நெய் தடவிட்டு அந்த மாவு எடுத்து நல்லா அடைச்சிப்போம் டைட்டாக. அண்ட் தென் அதை அப்படி கீழே தட்டினோம் அப்படின்னா அழகாக ஷேப்பாக சூப்பராக மாவுருண்டை வந்துடும். அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. ஸோ அதே மாதிரி இந்த கலவையை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு உதிர்ந்து கொட்டி போயிடாமல் சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா அடைச்சிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து அடைச்சிட்டு, நம்ம எப்போவுமே ஊசி போடுறதுக்கு எப்படி இன்ஜெக்ஷனை ப்ரெஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களோட சாம்பிராணி சூப்பராக வந்து விழுந்துடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அந்த ஐடியா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நம்ம ரோஸ் இதழ்கள் சேர்த்துருக்கனால அந்த பிங்கிஷும் வந்து இருக்குது. நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்லா சிரிஞ்சில் போட்டுட்டு நல்லா கையில் வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்ல வெயில் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் ஒரு 6 to 7 days நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உடையாமல் பண்ணாமல் வரணும். ஸோ ஹனி, நெய் அண்ட் தென் பன்னீர். ஹனியும் நெய்யும் கொஞ்சம் ஜாஸ்தியாக, பன்னீர் வந்து அதில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பதம் கரெக்டாக வரும், இல்லைன்னா உதிர்ந்து போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக நம்மளோட சாம்பிராணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா, நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு 3 to 4 days போதும். இல்லை மிதமான வெயிலாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு 6 to 7 days கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் இந்த தட்டத்துலேயே தாங்க வச்சு எடுத்தேன். வச்சு நல்லா எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெள்ளிக்கிழமையானதும் பூஜை அறையில் நம்ம கையால் செஞ்ச சாம்பிராணியை சாமிக்கு காட்டி பூஜை பண்ணும்போது அந்த மன திருப்தி இருக்குங்களே, எந்த கோவிலுக்கு போனாலும் கிடைக்காது. இந்த மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு சாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நீங்கள் வேணுனதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சாய்ராம்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் மேகா.